நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. கள்ளக்காதலுக்கு நடுவில் மட்டும் ஊட போகக்கூடாது. யாரும் போய் ஊடையும் போகக்கூடாது, யாரும் போய் அட்வைஸும் பண்ணக்கூடாது. அப்படி அட்வைஸ் பண்ணிங்கன்னா உங்களை அங்கே பெரிய ஒரு குற்றவாளியாக மாற்றிட்டு அவங்க தப்பிச்சு ஓடியே வருவாங்க. ஏன்னா குற்றம் செய்பவனுக்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்பது சரியாக புரிந்து அதுபடி நடப்பான். குற்றம் பண்ணுறவன் குற்றமே பண்ண தெரியாதவன் போய் அதுலேருந்து தப்பிச்சுக்க தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. ஈஸியாக அந்த குற்றம் பண்ண வேறவங்களாக இருப்பாங்க. அந்த குற்றத்துக்குள்ளே உங்களை மாட்டி விட்டுருவாங்க. மாட்டினதுலேருந்து வெளியே வர முடியாது. அதனால் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. கள்ளத்தனமாக காதலிப்பவர்களையும் கள்ளத்தனமாக நடந்து கொள்வர்களும் பார்த்துக்கொண்டு கண்டு கொள்ளாமல் சென்றணும். எனக்கு தெரியாதுண்டு அவங்கள பார்த்தேன் அந்த இடத்துல. ஆமாம், அவங்கள இப்படி பார்த்தேன், கையங்களமாக பிடிச்சேன், அப்படி இப்படி எதையாவது பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்க்கையில் டேஞ்சர் வந்து சேரும். ஆமாம், சொல்லிட்டேன். நான் அட்வைஸை கேட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கை அவங்க தலையெடுத்துட்டு என்னோட வளர்ந்துட்டு போகிறாங்க, நம்ம வாடு போய்கிட்டே இருக்கணும். அவங்கள பிடிச்சேன். நான் நல்ல மனுஷியானே நல்ல பேர் எடுத்தேன்ல, எந்த கலகத்தில் இறங்கிறாதீங்க. அனுபவப்பட்டு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு ஓடிடணும். எனக்கு தெரியவே தெரியாதையோ அப்படின்ட்டு. ஆமாம், நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். நான் சொல்ல முடியாது, இது மேலே விரிவாக்கமாக சொல்ல மாட்டேன். வீடியோவில் சொல்லிட்டியான்னு கம்பெடுத்துக்கிட்டு ஊரோடு இங்கே வந்துடுவாங்க. இதில் சம்பாதிக்கிற 15 ஆசைப்பட்டு பல்ல உடைக்க விரும்பலாம். ஆமாம், சொல்லிட்டேன். நான் சொல்கிறது உண்மையெல்லாம் லைக் பண்ணுங்கள்.